நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போதமலையோட மலை அடிவாரத்துல தான் இருக்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போதமலையோட மலை உச்சில் நின்றுட்டு இருக்கிற மக்களே. பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த வழியா தான் நம்ம வீலர்ல வந்தோம். அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, சுத்தியிலும் காட்டுறேன் பாருங்க மக்களே. பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. ஆமா, உங்க பேருமா? பெருமாய். பெருமாயிங்களா? சரி சரி. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் எத்தனை வருஷம்னு நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே நீங்க இங்க இருக்கிறீங்க. பாலம் எல்லாம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாலம் கட்டி இருக்காங்க. எல்லா பெண்ட்லயுமே பாலம் தாங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பு தாங்க கட்டிட்டே இருக்காங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வண்டி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி தான் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ரோடு எல்லாம் போடுறாங்களே, பரவாயில்லைங்களா உங்களுக்கு? என்னமா பரவாயில்ல. என்னமோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீங்க நடந்து வந்துட்டு இருந்தீங்க, இப்ப ஒரு ரோடு போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சௌரியமா தான் போவோம். அப்புறம் இந்த வியூ பாருங்க, வேற மாதிரி இருக்குது. அது தடம் எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? அந்த பக்கம் இருந்தா நம்ம வந்தோம். வேலை நடந்துகிட்டே இருக்குது மக்களே. வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு விவசாயம் எல்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. பட் தண்ணி இருக்கான்னு தெரியல. மஞ்சள் இருக்கு, சில்வர் ஊக்குமரம் வச்சிருக்காங்க. கீழூர் ஊராட்சி, நாமக்கல் மாவட்டம், வெண்ணந்தூர் ஒன்றியம். ஊராட்சியின் பெயர் கீழூர். ஊராட்சி அமர்ந்த ஆண்டு 1958. பரப்பளவு 357 ஹெக்டேர். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணாங்கன்னு தெரியல. ரோடு போறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. பரவாயில்லைங்களா உங்களுக்கு ரோடு போறது? என்னமா இருக்குது. இருந்துட்டீங்க. சின்ன வயசுல இருக்கப்ப போட்டிருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கலாம். இங்க பாருங்க மக்களே, தண்ணி இருக்குது மேலாலேயே. அந்த இடத்துல பாருங்க படிக்கட்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா பட் எவ்வளவு ஆழம்லாம் இருக்குதுன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு. இது பாருங்க மிளகு செடிங்க, சில்வர் ஓக்கு மரத்துல ஏத்தி விட்டுருக்காங்க. இது வந்து காஃபி செடி. சீடு காட்டுட்டுங்களா? காஃபி மரம் இது. இந்த இடத்துல பாத்தியா ஏலக்காய் மரம். கிளைமேட் நல்லா இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்குது. பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குங்களா? பள்ளிக்கூடம் எல்லாம் புடிங்கி போடுதுன்னு பிள்ளைங்களா படிக்குதுங்களா? இங்க படிக்கல, கீழே போயிட்டாங்களா? இங்க ஸ்கூல் சும்மா ஓபன் பண்ணி தான் இருக்குது. மற்ற பிள்ளைங்க எல்லாம் கீழே தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து நாங்க தடத்துல வந்தோம்னா இங்க இந்த தடத்துல வந்துட்டு இந்த தடத்துல அப்படியே மேல போயிருவோம். அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிக்கிற இடம் இருக்கு. ஒரு 15-20 வீடு பக்கமா இருக்குது இந்த இடத்துல. இதான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்குங்க. அரிசி எல்லாம் எப்படிங்க? சொசைட்டி வண்டியில எடுத்துட்டு வரும். வண்டியிலயா? இது இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்துட்டு வருவீங்க? தலைசுமதான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போதமலையோட மலை அடிவாரத்துல தான் இருக்கிறோம். இந்த போதமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல்ல பிரபு ட்ரக்கர் யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் 2 வருஷம் கழிச்சு வரேன். இப்ப எதனால நான் வரேன்னா, இந்த ரோடு சாலை எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. பட் தடம் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, இன்னும் தார் சாலை அமைக்கலைங்க. இந்த தார் சாலை வந்து ஒரு 26 கிலோமீட்டருங்க. தார் சாலையில மண் சாலை தான் அமைச்சிருக்காங்க. மண் சாலை வந்து 26 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க கீழே இருந்து மேல. அது மட்டும் இல்லாம 66 ஹேர்பின் பெண்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆல்ரெடி நாமக்கல்லே வந்து கொல்லிமலையில வந்து 70 ஹேர்பின் பெண்ட் சொல்லியிருப்போம். அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போதமலையில தாங்க இப்ப 66 ஹேர்பின் பெண்ட் போட்டிருக்காங்க. எப்படி இந்த ரைடு இருக்கு, அது மட்டும் இல்லாம மேல இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்கு நான் சொல்லிதான் பார்க்க முடியும். எதனால இதுக்கு முன்னாடி இங்க வந்து நடந்தே போயிட்டு இருப்பாங்க. என்னோட சேனல்ல முன்னாடி வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் போதமலை பத்தி. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நடந்தே தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த ரோட்டு வழியா போயிட்டு மேல மலைக்கு போயிட்டு அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, ரோடு எல்லாம் எந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க, மேல வந்து உச்சில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அந்த கோயிலையும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நிக்கிறாங்க. 2 வண்டியில் இன்னைக்கு வந்து மேல மலைக்கு போறோம். நம்ம பின்னாடி தெரியுது பாத்தீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேல மலைக்கு போறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. இதுல இருந்து இதுக்கப்புறம் நம்ம மேல போறோம் மக்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 கிலோமீட்டர் வந்துருக்கோம் கீழே இருந்து. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லி எல்லாம் வந்து கொட்டி இருக்கிறாங்க. இன்னும் ரோடுகள்லாம் வேலைப்பாட்டுல நடந்துகிட்டே இருக்குங்க. சைட்ல பாலம் கட்டுறது அந்த மாதிரி இதெல்லாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி நின்றுட்டு இருக்குது மக்களே. சூப்பரா வேற மாதிரி வந்து வேலையெல்லாம் நடைபெற்று இருக்குது. பாருங்க ஜல்லி இருக்கு, இன்னும் வேலை போட்டுட்டே இருக்காங்க. நல்லா குடைஞ்சி எடுத்திருக்காங்க பாருங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பக்கமா ரோடு கீழே வந்து மண்ணு எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே எடுத்திருக்கிறாங்க ரோடு. பாருங்க, இது குகைக்குள்ள போற மாதிரி இருக்குங்க இந்த இடமே பார்க்க. மக்களே இந்த பக்கம் தெரியுது பாத்தீங்களா? இந்த பக்கம் இந்த மலைக்கு பின்பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா கெடமலைன்னு சொல்லுவோம். அந்த பக்கம் தான் கெடமலை இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போதமலை தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க வேலை நடந்துகிட்டே இருக்குங்க மக்களே. வந்து பாத்தீங்கன்னா மண்ணு சரியாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் மண்ணு இருந்து கீழே சரிஞ்சிடும் ரோட்ல. அதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் மாதிரி பாருங்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியான காத்தடிக்குதுங்க. இங்க பாருங்க அப்படியே இந்த ஊரு பாருங்க, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அந்த லாங்ல தெரியுறதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலைங்க.
இந்த இடத்துல கீழே வந்து வண்டி கிண்டிக்கு சரியாம இருக்கிறதுக்கு தடுப்பு வேலி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான புழுதி அடிக்குதுங்க. வண்டி போய் போய் அப்படியே இந்த மண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடம் பாருங்க பயங்கர ரிஸ்கா இருக்குது. இதெல்லாம் சேஃப். சைட்ல அந்த ஹில்ஸ்ல வந்து கம்பி மாதிரி போட்டுட்டா கீழே மண்ணு சரியாம அந்த மாதிரி போட்டுட்டா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 அடி ஹைட்ல இருக்கிறாங்க. செம புழுதிங்க மண்ணு. செம காத்தடிக்குதுங்க. மேல போனாதான் என்ன பயங்கரமா காத்தடிக்கும். பாலம்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய பாலம் கட்டி இருக்கிறாங்க. எல்லா பெண்ட்லயுமே பாலம் தாங்க. மக்களே இங்க பாருங்க ஜல்லி மிக்ஸ் பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. கான்ட்ராக்ட் வேலை எடுத்து இன்னும் போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லி மிக்ஸ் பண்ணி மேல வந்து பாலம் கட்டுறதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 பாலம் பக்கமா கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலேயே இருக்கும். நிறைய இடத்துல பாலம் கட்டியிருக்காங்க. இந்த வியூ பாருங்க வேற மாதிரி இருக்குது. அது தடம்லாம் தெரியுது பாத்தீங்களா? அந்த பக்கம் இருந்தா நம்ம வந்தோம். அந்த மிக்சர் வண்டி இருக்கு பாத்தியா, இதெல்லாம் குட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பு தாங்க கட்டிட்டே இருக்கிறாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 வண்டி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி தான் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சைட்ல இருந்து மண்ணு சரியாம இருக்கிறது அந்த இடத்துல எல்லாம் கட்டிக்கிட்டே இருக்காங்க. மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி மலை பக்கமா ஏறியாச்சுங்க. மேல பக்கத்துல ஒரு கம்பம் தெரியுது பாத்தீங்களா? இந்த கம்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தடம், நம்மளுக்கு கீழே இருந்து முன்னாடி ரோடு போறதுக்கு முன்னாடி இந்த மண் தடத்துலயே நம்ம ஃபர்ஸ்ட் நடந்து வருவோம்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த கம்பத்தை வச்சு கணக்கு வச்சுட்டு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு 69 கம்பமோ 70 கம்பமோ கீழே இருந்து நான் கணக்கு வச்சுட்டே வந்தா இந்த கம்பத்து ஒட்டியே தான் வந்து பாத்தீங்கன்னா ரோடு, நம்ம நடந்து போற ரோடு வரும். பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இனிமேட்டு வந்து நடந்து போற பாதை வந்து இருக்காதுங்க. நம்ம வந்து இனிமேட்டு தடத்துல தான் வர மாதிரி இருக்கும். அப்படியே சைடு எல்லாம் கட்டுகள் கட்டுறாங்க தெரியுதுங்களா? மண் அரிப்பு எல்லாமே மண்ணுக்கு சரியாம இருக்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இழுக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல செம்ம வேலை இழுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுகள் கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுகள் கட்டி தான் அப்படியே ஒரு இதை கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பழைய தடங்க. இதுலதான் மேலே ஏறும். பழைய தடத்தை பாத்துங்க மக்களே. என்ன வேலை நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் இவ்வளவு சட்டுன்னு வேலை முடியாது. ஏன்னா இதுல ரொம்ப சில இடத்துல வந்து பிளாட்டா இருக்கு, சில இடத்துல ஹைட்டா இருக்கு. இங்க பாருங்க மக்களே, ஒருத்தர் மலைக்காரங்க தான் நினைக்கிறேன் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து இப்ப வந்து தடத்துல வர்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் தடத்துல வர மாட்டாங்க. அது ஒத்தையடி பாதையில தான் வருவாங்க. அது பயங்கர சூப்பரா இருக்கும். ட்ரெக்கிங் போறதுக்குலாம் சூப்பரான இடமா இருக்கும். பட் இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாருங்க சூப்பரா இருக்கா? அப்படி எப்படி கட்டுகள் கட்டி இருக்காங்க பாருங்க. காங்கிரீட் மாதிரி போட்டாங்க. கட்டுகள் கட்டுறதோட ஏகப்பட்ட வேலை இழுத்துருச்சுங்கண்ணா. இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சருங்க. இந்த இடம் கல்லுலாம் மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சு இழுத்துதுன்னா இதெல்லாம் சரிஞ்சுக்கிட்டு வந்துருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய பெரிய கல்லாம் இருக்கு. வேலை நடந்துகிட்டே இருக்குது மக்களே. வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஹைவேஸ்ல 2 தார் சாலை போட்டு 2 வண்டிக்கு மலை குறைஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு. பார்க்க அப்படி இருக்குங்க. இந்த தடம் தான் வந்து பாத்தீங்கன்னா பழைய தடங்க. இது கம்பத்தை ஒட்டி தான் போவோம். பட் இப்பெல்லாம் தடம் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. தடமே காணும். மக்களே இந்த இடம் பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்க. மலையை குடைஞ்சுதான் போட்டிருக்கீங்க. மலையோட போட்டோம்னா ரொம்ப மேடு பள்ளமா இருக்கும், ரொம்ப செங்குத்தா இருக்கும். அதனால வந்து ஓரளவுக்கு எப்படி ஃபிளாட்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி போட்டிருக்காங்க. தார் சாலையெல்லாம் குயிக்கா போட்டுருவாங்க. முதல்ல தடம் பண்ணி விட்டு கொஞ்சம் எல்லாம் சரிசமா பண்ணி இந்த சைட்ல கட்டுகள் கட்டுறது இந்த மாதிரி வேட்கள்ல இந்த மாதிரி வேலையை வந்து கொஞ்சம் குயிக்கா முடிச்சுட்டாங்க போதும். தார் சாலையெல்லாம் என்ன ஓடல டக்கு டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க. சின்ன சின்ன ஒர்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டுகள் கட்டுறது, சைட்ல காங்கிரீட் போடுறது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா இழுத்துரும். செம்ம புழுதியாகி போச்சுங்க சக்கரம்லாம்.
வண்டி வாட்டர் வாஷ் உள்ளேன்னா வந்து வண்டி கலராம ஆயிரும். பாலம் கட்டிட்டு இருக்காங்க மக்களே, தெரியுதுங்களா? பாலம் கட்டுறாங்க. ஆத்துவாரி இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைன்ல பயங்கரமா வேலை நடந்துகிட்டே இருக்குது மக்களே. செம புழுதி அடிக்குது காத்து. இந்த இடத்துல ஒரு பாலம் கட்டுறாங்க மக்களே. தண்ணி டேங்க் இருக்கு. சரியான காத்துங்க இந்த இடத்துல. ஆத்து வரிக்கு மக்களே. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி மேலே மலைக்கு வந்துட்டான். பழைய தடங்க பார்த்துட்டேன். பழைய தடத்தை இப்போ ஒரு ஊர் வந்துருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழூர்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு நம்ம மேலே வந்துட்டோங்க மக்களே. மேலே வந்தாச்சு. ஆத்துல மாங்காய் பொறிக்கிற இடம் அது. ஓ ஏமா ஆமாங்க, இந்த இடத்துல தாங்க மாங்காய் இருக்குங்க மக்களே. இந்த இடத்துல தான் பாருங்க பாலம் கட்டிட்டு இருக்காங்க மக்களே. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இந்த இடத்துல மாங்காய் பொறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா பாரு இந்த இடம். கட்டிட்டு இருக்காங்க. அதுலையா இதோட மக்களே ஆல்மோஸ்ட் மலை மேலேயே வந்தாச்சுங்க. ரோடு இந்த இடத்தெல்லாம் பாரு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மக்களே. அந்த இடம் முன்பக்கம் தெரியும். அங்கே வேலை செய்து பார்த்தீங்களா? அந்த வழியாக தான் நம்ம போவோம். நம்ம இந்த பக்கம் வந்துருக்கிறோம். இப்படி அந்த பக்கம் போகிறதுக்கு ரோடு எப்படி போகிறது? அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குதுண்ணே. அப்படியே மேலே ஏறி அப்படியே மேலே ஏறுவோம். மேலெல்லாம் பாருங்க. வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. மெத்த வீடு மாதிரிலாம் இருக்காது. அந்த கோரப்புல்ல செஞ்ச வீடு தாங்க இருக்கும். போட்டு அப்படியே உழுகாமல் இருக்கிறதுக்கு அந்த தகரெல்லாம் போட்டு பின்னி இருப்பாங்க. பாருங்க மக்களே, இதுதாங்க போதமலைங்க. நான் கீழூருக்கு போயிட்டு இருக்கிறோம். ரோடு அப்படியே போயிட்டு இருக்குது. ரோடு போய் அங்கே கீழூர்ல ஜாயிண்ட் ஆயிரும். இவருங்க சின்ன டிராக்டர்லாம் வச்சிருக்காங்க. குட்டி டிராக்டர் பாருங்க மக்களே. வீடு பார்த்தீங்களா? வீடுலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க மக்களே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் விதைச்சிருக்காங்க. அந்த இடத்துல பச்சையா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல மஞ்சள் இருக்கு. வீடுகள்லாம் பாருங்க மக்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது வந்து ஆத்துவாரி. மக்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல. வீடு எங்க மெத்த வீடே எது ஒரு மெத்த வீடும் பார்க்க முடியாதுங்க. 4 பக்கம் செவரு ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே கூரை பெஞ்சு விட்டு அப்படியே வந்து மேலே தகரம் போட்டு விட்டுறாங்க. இந்த ஒரே ஒரு வீடு 2 வீடு தான் ஓட்டு வீடு இருக்குங்க. இந்த பாருங்க ஓட்டு வீடே இப்போ தான் பார்க்குறேன். இப்போ நம்ம போகிறது வந்து கீழூருங்க. நம்ம அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரண்ட் கம்பி தாங்க. இந்த கரண்ட் கம்பி ஒட்டியே தான் போவோம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழூர் தாண்டி மேலூர் போயிட்டுருக்கோம். கீழூரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. வண்டி அங்கே நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால நான் போயிட்டு மேலே போயிட்டு மேலூரை பார்த்துட்டு மேலே பெருமாளை பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேங்க. கீழூர் போயிட்டு தான் அங்கே மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். கிட்டத்தட்ட ஒரு 26 கிலோமீட்டர் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா 30 கிலோமீட்டர் வருங்க. அந்த அளவுக்கு ரோடு இருக்குது. வேறு மாதிரி ரோடெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய வேலைப்பாடுகள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. பக்கமாக வந்துட்டேங்க. அதான் பாருங்க மக்கள், அந்த இடத்துல ஒரு குன்று மாதிரி தெரியுதா? அந்த குன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலூருக்கு போயிட்டு இருக்கிறோம். மேலூர்லேருந்து அந்த கோயிலுக்கு நடந்து போகிறது கொஞ்சம் பக்கம். போலாங்க. தெரியுதுங்களா கரண்ட் கம்பம்? இந்த கரண்ட் கம்பத்துல தாங்க வரணும். இந்த லைன் ஒட்டி போனாவே போதும், எல்லா ஊருக்கும் போயிடலாம். நம்ம கண்ணு முன்னாடி பாருங்க அந்த கை கட்டணும் தெரியுங்களா? அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலூர்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போகணும். கீழே போயிட்டு அந்த கோயில் சொன்ன பார்த்தீங்களா மேலே அதுக்கு பின்பக்கம் இருக்குது. நாங்கள் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழூர்லேயே வந்து பார்க் பண்ணிட்டு வண்டியில் நடந்துட்டு வந்துட்டு அப்படியே அந்த முன்னாடி பக்கமே போகிறோம். இது பின்பக்கம் இருக்குது பாருங்க. இப்போ அந்த ஊருக்கு தான் போக போகிறோம். வாங்க மக்கள், அங்கே போயிட்டு பார்க்கலாம். மக்கள்லாம் இதாக இருக்காங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பனமரத்துப்பட்டி சேலங்க. அந்த பக்கம்லாம் ஆகா வீடுலாம் தெரியுதுங்க மக்களே. வீடு தெரியுது. பட் ஆக்சுவலாக இதுதான் மேலூரான்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டதான் தெரியும். கோவில்லாம் இருக்குதுப்பா. ஆலமரம் எவ்வளோ பெரிய மரம் வச்சிருக்காங்க. ஒரு விவசாயம்லாம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. பட் தண்ணி இருக்கான்னு தெரியல. மஞ்சள் இருக்கு, சில்வர் ஊக்கு மரம் வச்சிருக்காங்க, வாழை மரம் இருக்கு, தென்னை மரம் இருக்குது. வேற என்ன பெருசா இருக்குது? அப்புறமேட்டு காஃபி இருக்குங்க. வீடு பாரு மக்களே எப்படி இருக்குது. வீடு பார்த்தீங்களா? தகரம் போட்டு எப்படி வச்சிருக்காங்க. இங்கெல்லாம்
இது அப்புறமேட்டு கொட்டமுத்து சொல்லுவோம், ஆமனுக்கு சொல்லுவோம், கேஸ்டர் ஆயில், கேஸ்டர் சொல்லுவோம்ல அந்த இது இருக்கு. எவ்வளவு தூரம் தூரமா நட்டு இருக்காங்க பாருங்க விவசாயத்துல. அந்த மஞ்சள் இருக்கு, சில்வர் ஓக்கு மரம், இது பாருங்க அந்த இடத்துல கோயில் ஒண்ணு இருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு மேலூரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மக்கள் யாரும் இருக்கிற மாதிரியே பார்த்தா தெரியலையே, போய் பார்ப்போம். இதோட சரியா ஊரு இல்ல இதுக்கப்புறம் இந்த ரோடு இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளவுதான் மக்களே, இது ரோடு எண்டுக்கு வந்தாச்சுங்க. இதை கோயில்கிட்டே வந்து பாருங்க, பலாப்பழ மரம் எவ்வளவு பெரிய மரம் பாருங்க. ஓகே 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 வந்துட்டோம். வந்ததுக்கு இந்த வண்டி எல்லாம் பாருங்க எவ்வளவு புகை அடிச்சு கிடக்குதுன்ட்டு மகளே. சுபாஷ் பாருங்க வெள்ளக்கார மாதிரி இருக்காப்புல. வெள்ளக்காரம்ல இது மஞ்சள் கலர்ல இருக்கிறது முடியலாம். என் முடி அப்படிதான் ஆகி போச்சாட்டுது. மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலூர் தான் நினைக்கிறேன். இங்க மக்கள்கிட்ட யாராவது இருந்தா கேட்டுக்கலாம். இது ஒரு கோயில் முன்னாடியே இருக்கு. இந்த கோயில் என்னது விநாயகருக்கு, இது சின்னதாக இந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்கு, அது என்னன்னு தெரியல. கீழூர் ஊராட்சா, நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம் போட்டிருக்கு போர்டுல. அப்ப மேலூர் எது? கீழே தான், அங்கதான் கீழூரும்பாங்க. மக்கள் இங்க பாருங்க தகவல் பலகை ஒன்று இருக்கு, காட்டுறேன். தெரியுதுங்களா? தகவல் பலகை. கீழூர் ஊராட்சி, நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம், ஊராட்சியின் பெயர் கீழூர். ஊராட்சி அமர்ந்த ஆண்டு 1958. பரப்பளவு 357 ஹெக்டரு. மக்கள் தொகை 2434ங்க. ஆண்டு வருமானம் 22,890. மொத்த வீடுகள் 330. ஆழ்துளை கிணறுகள் 13. வண்ண தொலைக்காட்சி பெட்டி 3. தெருவிளக்குகள் கிடையாதுன்னு போட்டிருக்கு. நூலக கட்டிடங்கள் 1. சமுதாய கூடம் 2. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, இது அந்த இது இருக்காது, உயர் கோபுரம் மின்விளக்கு. போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் வச்சிருப்பாங்களாட்டுது மக்களே. ஒரு வீடு கூட காணாம. இது ஏதாவது சமுதாய கூடமா இருக்குமா? ஓ ஸ்கூலுங்க, இதுதான் ஸ்கூலு. எப்படி இருக்குது பாருங்க. வீடுகள்லாம் பாருங்க, நம்ம ஊர்ல மாதிரிலாம் மெத்த வீடுலாம் இல்லைங்க. இந்த வீடு போட்டு மேலே அப்படியே மேலக்கு இந்த கோரப்பில்லு மாதிரி போட்டு மேய்ஞ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தகர மாதிரி போட்டிருக்காங்க மக்களே. பாருங்க மக்களே, கரண்ட் வசதியெல்லாம் இருக்கு. வீட்டில் மட்டும் ஒருத்தரையும் காணுமே. யாராவது ஒரு வீட்டில் கூட யாரும் காணா. இது கிராமம் ஏதாவது தனித்து விடப்பட்டுருச்சான்னு கூட தெரியல. ஒருத்தர் கூட காணா. வேலைக்கு ஏதாவது போயிருப்பாங்கன்னு தெரியல. அதையாவது இல்லைங்க பாருங்க, மலைப்பழம் பாருங்க சூப்பராக இருக்குது. இதில் ஒரு 30 வீடு இருக்குங்க. இந்த 30 வீட்டுக்குள்ள ஒரு வீடு கூட ஓப்பனில் இல்லைங்க, எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு அரை மணி நேரமாக வந்து நம்ம ஒவ்வொரு வீடை பார்த்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வீடு பக்கமாக இருக்கு. 30 வீடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஒரு வீட்டில் கூட ஆள் இல்லை. காட்டுக்கு ஏதாவது இங்கே போயிட்டாங்களா பக்கத்தில் என்னன்னு கூட தெரியலைங்க மக்களே. ஏதாவது ஒருத்தர் தெரிஞ்சா கூட கண்ணுக்கு தென்பட்டா கூட அவங்ககிட்ட ஒரு பேச்சு கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னா எங்களோட வாழ்க்கை எப்படி நடைமுறைகள்லாம் போயிட்டு இருக்குது கேட்கலான்னு பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு வீடு கூட இல்லைங்க. இங்கே ஒரு உயர்மின் கோபுரம் இருக்கு, அப்புறமேட்டு விநாயகர் கோயில் பக்கத்தில் இன்னொரு கோயில் ஒன்று இருக்கு. பட் யாருமே காணாங்க, ஒருத்தர் கூட இல்லைங்க ஊர்ல. காலையிலே ஒரு வேலைக்கு போயிருப்பாங்களோ, காட்டுல ஏதாவது வேலை செய்யறவங்க கூட எங்கேயும் கண்ணு தென்படல. வர்றப்போ கூட ஒருத்தர் கூட ஒரு ஆள் கூட பார்க்கல. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. சரி இருங்க மக்களை பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் கண்ணுக்கு தென்படுறாங்களான்னு தெரியல. பார்த்துட்டு அவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம விசாரிக்கணுங்க. எப்படிதான் இருக்காங்க, ஒருத்தர் கூட இல்லைங்க மக்களே. அவங்கதான் யாரையும் ஆளை காணோம். சரி நம்மளே கீழே எங்கேயாவது போய் காட்டுல எங்கேயாவது தேடி பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களான்ட்டு. இங்க பாருங்க பலாப்பழம்லாம் பாருங்க மக்களே, தெரியுதா? ஏன்னா எப்படி கீழே வந்து முன்னெல்லாம் தலையில கட்டி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க தான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. பக்கத்துல காடு இருக்கு பாருங்க, காட்டுல உங்களுக்கு காட்டுறேன். மஞ்சளுங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நட்டுருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா மஞ்சள், அது வந்து பாத்தீங்கன்னா பரவலா இருக்கு. இது எப்படி உழவு ஓட்டி இருப்பாங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்குது. தெரியல மக்களே, எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா ஒருத்தரையும் கண்ணு தென் பண்ணல. தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பண்றாங்கிறதும் தெரியல. இந்த இடத்துல ஒரு கிணறா இது. மக்களே கிணறுதாங்க, பட் வரக்கிணறுங்க, உள்ள தண்ணி எதுவுமே இல்லை.
மக்கள் இருக்கிறாங்க, ஆனா கண்ணுக்கு தென்படலைங்க. எங்க இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த மாமரத்தை பாருங்க, எத்தனை வருஷத்து மரம்னு தெரியலைங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு உரப்பா இருக்கு. இப்ப அந்த இடத்துல நான் வண்டி பார்க் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அங்கேயே இருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு தடம் வந்து பாத்தீங்கன்னா கீழே போகுதுங்க. அது எங்க போகுது? யாராவது ஒருத்தர் ஏதாவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒருத்தர் கூட கண்ணுக்கு தென்பட மாட்டேங்கிறாங்களே. இந்த இடத்துல மாங்காய்லாம் நிறைய கீழே கிடக்குது, பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. விவசாயம் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல என்னது நவாப்பழம் மரம் மாட்டுது. எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிடுவோம். கீழே இருந்து ஒன்று எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு நாட்டு நாவலா இருக்குங்க. கொட்டை கொஞ்சம் பெருசா இருக்குது, உள்ள சீடு இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் பெருசா இருக்கு. தோல் மெலிசா கொஞ்சமா தான் இருக்கு, சதபதி சொல்லுவோம், கம்மியா தான் இருக்குங்க. மக்களே, நம்ம ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. இது எந்த இடம்னு தெரியல. நான் பாட்டுல கீழே இறங்கி வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற இடத்துக்கும் நானும் இருக்கேன் ஒரு கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துட்டேங்க. இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு, அதை பார்க்கலாம். தண்ணி இருக்கேன்னு தெரியலையே கிணத்துல. ஓ, இங்க பாருங்க மக்களே, தண்ணி இருக்குது மேலாலேயே. அந்த இடத்துல பாருங்க படிக்கட்டு மாதிரி வச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து அந்த மோட்டர் இருக்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட் மக்களே. இந்த இடத்துல தான் கரண்ட் வருது பாத்தீங்களா, வேற காட்டுறேன். இது ஆனப்பட்டு எவ்வளவு ஆழம்லாம் இருக்குதுன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கு, மேல பாருங்க பச்சை பசேர்னு இருக்குது. ஆத்துவாரி மாதிரி தெரியுது இந்த லைனை பார்த்தா. இதுக்கப்புறம் புண்டியமா போறதுக்கும் உள்ள பயமாவும் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னொரு அற்புதமான ஒரு விவசாயத்தை உங்களுக்கு காட்ட போறேன். இது பாருங்க மிளகு செடி. ஐயோ மக்களை, உள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் மல்டி கிராப் பண்ணியிருக்காங்க, காட்டுறேன். இது பாருங்க மிளகு செடிங்க, சில்வர் ஓக்கு மரத்துல ஏற்றி விட்டுருக்காங்க. பக்கத்துல இங்க வந்து பாருங்க, இது வந்து காஃபி செடி. சீடு காட்டுட்டுங்களா, காஃபி மரம் இது. இந்த இடத்துல பாத்தியா ஏலக்காய் மரம். கிளைமேட் நல்லா இருக்குங்க, ஜில்லுன்னு இருக்குது. இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் இந்த தூறு பிடிக்குது. அப்புறம் நல்லா நீட்டா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 50 செடி பக்கமா இருக்குதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் ஓக்கு மரத்து தோப்புக்குள்ளதான் இருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, மிளகு செடி. இந்த மிளகு செடி வந்து இந்த சில்வர் ஓக்குல ஏற்றிடுவாங்க. அப்படியே சுற்றிலும் பார்க்குற அந்த பக்கம் இந்த தேக்கு மரம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம். இங்கே இருக்கிறது எல்லாமே நாட்டு ரகம் தான் மக்களே, ஹைபிரிட்லாம் எதுவும் இருக்காது. ஃபுல்லாகவே நாட்டு ரகம் தான் வச்சுருப்பாங்க. என்னென்ன விவசாயம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதோட நல்லா இருக்கும். அவங்க சொன்னாங்கன்னா, இங்கே இருக்க மக்கள் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இது வரைக்கும் ஒருத்தர் கூட கண்ணில் தென்படலைங்க. கீழே வர வழியில் ஃபுல்லாகவே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்டுகள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள தான் பார்த்தேன் மக்களே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மேலூரா இருக்குதுங்க. ஆனால் கீழூர் ஊராட்சி தொட்டு மேலூரா இருக்கலாம். ஓகே, இது யாருமே இல்லை மக்களே, ஒருத்தரையும் ஆனால் எல்லாம் சூப்பராக விவசாயம் பண்ணுறாங்க. தென்னை மரம், கொய்யா மரம் எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. போர் பாருங்க எவ்வளோ அவசரத்தில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா மக்களே. நாங்கள் மேலூர் தாங்க போயிருந்தோம். அது ஆக்சுவலாக மேலூர் தான். ரொம்ப நேரமாக ஆளுங்களை பார்த்தோம். ஆளுங்க ஒருத்தர் கூட இல்லை. ஒரு 2 மணி நேரம் பக்கமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் டைம் வேற ஆச்சு. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழூர் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி பிளானுங்கனால வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. நம்ம பெருமாள் கோயில் பக்கத்துல தான் இருக்கிறோம். அந்த இடத்துல கீழே இந்த இடத்துல ஒரு நாங்கள் முன்னாடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, நடந்து வருவோம்ட்டு. நடந்து வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே போயிட்டு தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். சப்போஸ் தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு குளியல் ஒன்று போட்டுடலாம் மக்களே. பாருங்க அந்த இடத்துல தாங்க இருக்கு. ஆனால் இப்பெல்லாம் வத்தி பூச்சாட்டுது, இருக்கா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல தான் பொங்கல் வைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு, பின்னாடி பாருங்க தெரியுதா. இது என்ன கோயில்னு தெரியல, மறந்து போச்சுங்க. வேற 2 வருஷம் ஆச்சு இந்த பக்கம் வந்து. காவல் தெய்வம் மாதிரி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மன் கோயிலா கூட இருக்கலாம். இருங்க பார்த்துருவோம். அதையும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ வர அம்மன் கோயில் தாங்க இது. அப்பா வாங்க மக்களே, அந்த இடத்துல தான் கிணறு இருக்குது. இங்கே பார்த்துட்டோம். அந்த கிணத்துட்டு போகலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது மேலூராக தான் இருக்கணும். ஏன்னா கீழூர் ஊராட்சின்னு போட்டிருந்தது. அந்த கீழூர் ஊராட்சிக்கு உட்பட்டு தான் அது பார்த்தீங்கன்னா மேலூராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம் மக்களே.
இதுல தான் நடந்து வருவோம். அந்த இடத்துல தான் தடம் தெரியுது. வாங்க நான் பக்கத்துல போய் நான் நல்லா காட்டுறேன். இப்ப வந்து இழந்த பழம் சீசன் ஆட்டுதுங்க. எங்க பார்த்தாலும் இழந்த பழமா இருக்கு. பழைய தடத்தை நான் காட்டுறேன். அதுல எந்த தடத்தை நாங்க வரும்னு சொல்லி அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. மக்களேதா தெரியுதுங்களா? முன்னாடி எல்லாம் வந்து நாங்க தடத்துல வந்தோம்னா இங்க இந்த தடத்துல வந்துட்டு இந்த தடத்துல அப்படியே மேல போயிடுவோம். அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிக்கிற இடம் இருக்கு. வாங்க மக்களே அந்த இடத்துக்கு போலாம். மக்களே அதுக்குள்ள கொஞ்சம் நவால் பழம் சாப்பிடலான்ட்டு எல்லாம் கொஞ்சம் ட்ரையான மாதிரி தான் இருக்கு. செம்ம டேஸ்ட். சுபாஷ் பாரு குடிச்சிட்டாப்ல. கையில தெரியுதுங்க நவாப்பழம். அமிர்த மாதிரி இருக்குதுங்க மக்களே. பாருங்க இந்த இடத்துல தான் இருந்து பிடிச்சி. இந்த செடி பக்கத்துல இருக்கு. வேற லெவலு டேஸ்ட். சுபாஷ் இருந்து கொடுப்பா, நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்ட். இது வழியா அப்படியே வரும். இந்த கிணறுங்க. முன்னாடி ஒரு கிணறு காமிச்சிருப்பேன். அதே பேர் பச்சை கலர்ல தான் இதுவும் தண்ணி இருக்கு. நான் இது எவ்வளவு ஆளுன்னு தெரியல. முன்னாடி இந்த இடத்துல ஒரு வாளி இருக்கும். வாளி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தண்ணி கண்டிப்பா ஊத்திட்டு தான் போவாங்க. வாளி இல்லை முண்டு ஊத்துறதுக்கு. வாளி பாறை இல்லையே. ரொம்ப இந்த வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அப்படியே ஊத்துறோம்னா அவ்வளோ ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட் என்ன பண்றது, வாளி இல்லை. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழம் சாப்பிட்டாச்சு. நான் வாழைப்பழம் 2 வாயினா என்ன இந்த கலர்ல மாறி போச்சு பாருங்க. நாக்கெல்லாம் வேற வித்தியாசமா இருக்குது. சரிங்க மக்களே, இப்போ அப்படியே முன்னாடி போவோம். முன்னாடி போயிட்டு நம்ம அந்த கோயில்கிட்ட என்ட்ரன்ஸ் போய் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். அங்கே கும்பிட்டு கீழூர் போயிடுவோம். நம்ம முன்னாடி பார்த்தது மேலூர். அங்கே ஒருத்தர் கூட இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வீடு இருக்கும். ஒருத்தர் கூட இல்லை மக்களே. கோயில் சொல்லியிருப்பேன். மேலே பெருமாள் கோயில் ஒன்று உச்சியில் இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இங்கே கீழே வந்து வண்டியிலிருந்து வரப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளியில வந்து இப்படியே மேலே போயிட்டு இப்படியே மேலே ஏறலாம். அங்கே மேலே பெருமாள் இருக்காருங்க. அங்கே அந்த இடத்துல இந்த ரோடு ஒன்று இங்கேருந்து வந்த வழியில் போயிட்டு இப்படி ரோடு போனால் மேலூருங்க. இப்படியே நேராக கீழே போனால் கீழூருங்க. ஓகேங்களா மக்களே? தடம் புரிஞ்சுக்கிச்சா? இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து திரும்பணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கூட மாதிரி இருக்குது. சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2006 2007 நிதியாண்டில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க தெரியுதுங்களா? இப்போ இது வழியாக தான் கொஞ்சம் படிக்கிட்டு இருக்கோம். இதுதான் பக்கம். ரொம்ப 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 பக்கம். கொஞ்சம் 1/4 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஏறினாவே மேலே ஏறிடலாம். படிக்கட்டிலே வந்து இப்போ நம்ம மேலே ஏற வேண்டியதான். இப்போ மேலே தான் ஏறிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லே நம்ம டாப்புக்கு மேலே போகிறோம். மேலே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். மேலே பயங்கரமாக காத்தடிக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து மறுபடியும் இப்போ மலை ஏற போகிறேங்க. அப்போ நான் ஒரு டைம் கோகுல் சொல்லிட்டு 2 பேர் மட்டும் தனியாக வந்தோம். அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தோம். பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கோயிலுக்கு வந்தோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் மேலே ஏறிட்டு இருக்கிறேங்க பெருமாளை பார்க்க. வண்டி கீழே கோயிலுக்கு கீழே வந்து பக்கத்துல வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம மேலே மலை ஏறுற மாதிரி இருக்குங்க. மக்களே நம்ம கண்ணு முன்னாடி தாங்க கோயில் இருக்கு. பெருமாள் கோயில வந்துட்டோம் மக்களே. பாருங்க மக்களே தெரியுதுங்களா? இதுவே மலையோட உச்சி. இங்க இருந்து பார்த்தா சுத்தில இருக்க எல்லா ஊரும் தெரியும். காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இங்க என்னென்ன கோயில் இருக்குன்னு காட்டிடலாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கோயில். இது சாமி பேர் என்னன்னு தெரியலையே. சாமி பேர் தெரியலங்க. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு. இதுதான் பெருமாள் கோயிலுங்க. ஆஞ்சநேயர், சரி விநாயகர், ஆஞ்சநேயர், இது இந்த கரடு பகவான் சொல்லுவோம்ல அது. அப்படியே நான் சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி பூட்டி வச்சிருக்காங்க. தண்ணி இருக்கு, அதுல ஒண்ணு கிடக்குதுங்க. இந்த இடத்துல ஒரு காப்பு சிக்கல் மாதிரி ஒரு கோயில் இருக்குங்க.
அது என்ன கோயில்னு தெரியுது, கோயில் இல்லை, சின்ன ஒரு இது மாதிரி இருக்கு, பட் சாமி பேர் தெரியலைங்க. இதில் முன்னாடி எழுதியிருந்தா தெரிஞ்சிருக்கலாம். அப்படியே சுற்றியும் காட்டிடுறேன் உங்களுக்கு கோயில் சுற்றி என்ன இருக்குன்ட்டு. அவ்வளோதான் மக்களே, நான் முன்னாடி போய் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா காளமாட பசு மாடு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல பசு இருக்கு. இதுதான் திருக்கோடியாத்தர் கம்பம் இந்த இடத்துல இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்னதாக 2-3 சாமியெல்லாம் இருக்குங்க. அது சாமி பேர் என்னன்னு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி கட்டி விட்டுருக்காங்க. நல்ல பெரிய மணிங்க. மக்களே இப்போ அப்படியே நம்ம டாப்புக்கு போகலாம். ஓ செம்மையா இருக்குல்ல மக்களே, இந்த வியூ பாருங்க, பார்க்க வேற மாதிரி இருக்குது பாருங்க, வேற மாதிரிங்க. சரியான காத்து. இந்த இடத்துல கோயில், இங்கிருந்து பார்த்தா இருக்கிற எல்லா ஊருமே தெரியுங்க. மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல்லே நம்ம டாப்ல நிக்கிறோம். இங்க பாருங்க, இருக்கிற மலை உச்சில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போத மலையோட மலை உச்சில் நின்றுட்டு இருக்கிற மக்களே. பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ரோடு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த வழியா தான் நம்ம எதுல 2 வீலர்ல வந்தோம். அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, சுத்தியிலும் காட்டுறேன் பாருங்க மக்களே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அப்படியே டாப்ல நின்றுட்டு இருக்கிறாங்க மக்களே. பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க. அப்படியே செம்ம காத்து அடிக்குதுங்க, பயங்கரமான காத்து, வேற மாதிரி இருக்குதுங்க. அப்படியே இங்க சுத்திலும் அப்படியே என்னென்ன ஊர் இருக்குதுங்கிறத அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க. அந்த வழியா தான் ஃபர்ஸ்ட் நம்ம மேல வந்தோம். இது வந்து நேரம் அப்படியே போனா மெட்டாலா போவோம். அப்படியே உங்களுக்கு நான் ஃபுல்லா காட்டுறேன் வாங்க மக்களே. தெரியுதா? அந்த இடத்துல தான் வந்து அந்த மலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலைங்க. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டணம் வடுகுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு ஊர் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராசிபுரங்க. ராசிபுரத்துக்கு அந்த பக்கத்தளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் இருக்குது. இந்த கோயிலுக்கு நேரம் பின்பக்கம் ஆண்டலூர் கேட்டு, இந்த இடத்துல மேலூர், பனமரத்துப்பட்டி, சேலம், அதெல்லாம் அந்த லைன் மலை மறைச்சிக்கிச்சு மக்களே. வேற மாதிரி இருக்குது மக்களே. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போதமலையோட டாப்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க மக்களே. சூப்பரா வேற லெவல்ல காத்தடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போதமலையோட உச்சில நின்றுட்டு இருக்கிற மக்களே. நம்மளுக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்குது. சுத்திலும் பாருங்க வேற லெவல்ல கிளைமேட்டுங்க. கொஞ்சம் அந்த காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது, கொஞ்சம் ஜில்லுன்னு அடிக்குது மக்களே. நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாமி கூட ரெடி ஆயிட்டாங்க. இவ்வளவு பூட்டி இருக்குது கதவு. இது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மட்டும் தாங்க ஓபன் பண்ணுவாங்க. மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு தரிசனம்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. பட் என்னன்னா கோயில் பூட்டி இருந்தது, சனிக்கிழமை நாள் மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில இருந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ மறுபடியும் அப்படியே நம்ம இப்ப சாமி கும்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழூர் போயிட்டு அங்க மக்கள் ஏதாவது இருக்காங்க பார்க்கலாம். மேலூர்ல தான் ஒருத்தருமே இல்லை மக்களே. இப்ப நம்ம சுத்தியிலும் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீழூருங்க. இந்த இடத்துல ஒரு கிணறு காட்டுறேன் பாருங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 100 அடியே இருக்குங்க. ஆனா பட் தண்ணி இருக்குது, மேல இருக்கிறதுலாம் தண்ணி இல்லை. இந்த ஊர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு பக்கமா இருக்குதுங்க. இங்கேயே சேம் கண்டிஷன் தாங்க, வீடு எல்லாமே பூட்டி இருக்குதுங்க. இங்க பாருங்க காட்டுறேன், தெரியுதுங்களா? இதே மாதிரி தாங்க எல்லாரும் வீடும் பூட்டியே இருக்குது. எல்லாம் வேலைக்கு கேட்டா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் கூட ஒரு வீடு கூட ஓப்பன்லேயே இல்லைங்க மக்களே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாராவது ஒருத்தராவது பார்த்தாலும் ஒருத்தருமே இல்லை. வாங்க மக்களே பார்ப்போம், யாராவது ஒருத்தராவது இருக்காங்கன்ட்டு. மக்களே ஒருத்தர் கூட இல்லைங்க. ஆனா பட் இங்க இருக்கிற வீடுலாம் பாருங்க மக்களே. நாங்க மேலூர் காமிச்சு பாத்தீங்களா, அதுல இருக்கிற மாதிரி தாங்க. இந்த கூரை வீடு இருக்குது, அதுக்கு நேரம் அட்டை மாதிரி போட்டிருக்கிறாங்க, கார் அட்டை மாதிரி. இந்த மாதிரி தாங்க மக்களே சுத்திலும் போட்டிருக்காங்க. பட் ஒரு வீடு கூட இல்லை மக்களே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீழூருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டான பிளேஸ்ல காட்டுட்டா. சரி இது பாருங்க,
தெரியுதுங்களா? ஓரளவுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 15-20 வீடு பக்கமா இருக்குது இந்த இடத்துல. இதான் வந்து பாத்தீங்கன்னா கீழூருங்க. இங்க வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கறத போயிட்டு காட்டுறேன். பக்கத்துல இந்த ரோடு வேலை செய்யறாங்களா அவங்க தான் கேட்டேன். எங்க நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்டுல பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். எல்லாம் காலையில 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிருவாங்கப்பா, காட்டு வேலைக்கு போயிருவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம மேலூர் போயிருந்தோம். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. அதனால சரி கீழூர்ல வந்து பார்க்கலாம்னா கீழூர்லயும் சுத்தி முத்தி பார்த்தா எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அம்மா மட்டும் தான் பெரியம்மா பாட்டிமா தான் ஒருத்தர் இருக்காங்க. அம்மா உங்க பேருமா? பெருமாய். பெருமாயிங்களா? சரி சரி. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நாங்கெல்லாம் எத்தனை வருஷம்னு நம்ம உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே நீங்க இங்க இருக்கிறீங்க. சரி சரி சரிம்மா. இப்ப மழையெல்லாம் பரவாயில்லைங்களா? இப்ப எல்லாம் வரவழியில கொஞ்சம் காஞ்சி போன மாதிரியே இருந்துச்சு. மழை பரவாயில்லைங்களா? மழையே இல்லைங்க. மழையே இல்லைங்களா? சரி இங்க என்ன விவசாயம் பண்ணுவீங்கம்மா? எல்லாம் சாமி தானே வெடிப்போம். எல்லாம் மழையே இல்ல, காட்டை ஓட்டி போட்டுக்கிட்டு சும்மா கிடக்குது. இப்ப உழவு ஓட்டுறதுக்குள்ள எப்படி உழவு ஓட்டி டிராக்டர் இருக்குங்களா? வேற கட்டுறவங்க கூட ஓட்டின்னு வந்து ஓட்டுனாங்க. மழையே இல்லையே. மழை இல்ல. மழையே இல்ல. சரி சரி. இப்ப ரோடு எல்லாம் போடுறாங்களே பரவாயில்லைங்களா உங்களுக்கு? என்னமா பரவாயில்ல. என்னமோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நீங்க நடந்து வந்துட்டு இருந்தீங்க, இப்ப ஊர்ல ரோடு போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சௌரியமா தான் போவோம். அப்புறம் ரோடு கீடு போட்டாங்கன்னா அங்க இருந்து நீங்க நல்லா விவசாயம் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு வீடு இருக்குங்க இந்த கீழூர்ல? அதெல்லாம் அங்க குறிஞ்சூர், நடுக்காடு, நடுவளவு அதெல்லாம் 300-400 இருக்கும். என்னென்ன ஊருக்கு? நடுக்காடு, நடுக்காடு, நடுவளவு, நடுவளவு, குறிஞ்சூர், புளியூரா? சரி சரி. அப்புறம் மேலூர், கீழூர், இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? மேலூர் எத்தனை ஊரா தெரியல. அப்புறம் எங்க ஊரு மட்டும் சொல்றேன். சரி சரி சரிங்கம்மா. சரி சரிம்மா. இப்ப இங்க எல்லாம் கோயில் இருக்கு. எப்ப திருவிழா நடக்கும் கோயில்ல? கோயில் எல்லாம் நாங்க திருவிழா போட்டாச்சுங்களா? எந்த மாசம் வைப்பீங்க இது? தை மாசி. மாசிலையா? என்ன கோயில்? மாரியம்மன் கோயிலுங்களா? மாரியம்மன் கோயில். சரி சரி. போடுவோம், பங்குனியில் போட்டுறோம். இங்க பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்குங்களா? பள்ளிக்கூடமெல்லாம் புடிங்கி போடுதுன்னு பிள்ளைங்களா படிக்குதுங்களா? இங்க படிக்கல, கீழே போயிட்டாங்களா? போயிட்டாங்க. இங்க ஸ்கூல் சும்மா ஓபன் பண்ணி தான் இருக்குது. மற்ற பிள்ளைங்க எல்லாம் கீழே தான் இருக்கு. போஸ்ட் ஆபீஸ் இருக்குங்களா இங்க? சார்ஜ் இருக்குது. அதுல பணம் போட்டுக்கிட்டு வரோம். இப்ப கூட அந்த உங்ககிட்ட பேச்சுன்னு பையன் போலீஸ் ஒரு பையன் போனாப்ல, ஒரு போஸ்ட் ஆபீஸ் காரரா? சரி சரி. வந்திருக்கிறோம். நீங்க ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாமே வச்சிருக்கீங்களா? சரி சரிமா. என்ன சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டீங்களா? இங்க சாப்பாடு அரிசி எல்லாம் எப்படிங்க? சொசைட்டி இருக்கா? இது வண்டியில எடுத்துட்டு வருவோம். வண்டியிலயா? இது இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்துட்டு வருவீங்க? தலை சும்மா தான். ஆக்சுவலா என்னோட சேனல்ல இருக்க வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி தலையில தான் விருது. சரி சரி. பழம் இருக்குது, பூம்பழங்களா இருக்குது. சரி. இங்க இருக்கிற வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டை போட்டு இந்த மாதிரி தகர மாதிரி தான் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மெத்த வீடு மாதிரி இங்க கட்டலீங்களா? கட்டல. இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கட்டுவாங்க, தகரத்தை எடுத்துட்டு கட்டுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிமெண்ட் கல்லு எல்லாம் கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். சரி சரி. சாப்பாடு திணை சாமம் மட்டும் தான் அதிகம். சாம தினதான் வச்சிருந்தோம். கொத்துறதுக்கு முடியல. அரிசி வாங்கி தான் சாப்பிடுறேன். அரிசி வாங்கி தான் சாப்பிடுறீங்களா? அரிசி நல்லா போடுறாங்களா? ஊர்லக்கு போடுறாங்க. சொசைட்டி கீழே போவீங்களா மேலே தான் இருக்குங்களா? கீழே தான். கீழே இருந்து வாங்கிட்டு வரணும். ஆனா இங்க ஒரு சொசைட்டி மாதிரி, ஒரு கூட்டுறவு சொசைட்டி மாதிரி வச்சிருந்தாங்க. பணம் போடலாம், அது போடலான்ட்டு அங்க புதுப்பட்டி என்னமா ஊருக்கு. ஆமா, புதுப்பட்டி தொலைக்குதுன்னுட்டு யாரும் போடல. யாருக்கும் போடலீங்களா? போடல. சரி சரி சரி. இப்ப இந்த ஓட்டி எலெக்ஷன் எல்லாம் வந்துச்சுல, பெட்டி இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்களா? அப்ப இங்கே போட்டீங்களா? இங்கே போட்டீங்களா? சரி சரி. இப்ப ரோடு போறத பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கு? பரவாயில்லைங்களா உங்களுக்கு? பரவாயில்லதான் உங்களுக்கு? சரி சரிங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இங்க வந்து பாத்தீங்கன்னா பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? வச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு பழமாவது வச்சிருக்க மாட்டீங்க? சரி சரி. பரவாயில்ல சாப்பிடுங்க. இருக்கு, வச்சிருப்பாங்க. சரி, இங்க போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க பேருமா? செல்லம்மாங்களா? சரி சரிங்க. இந்த ரோடு போறாங்களா, அதை பத்தி சொல்லுங்க. பரவாயில்லைங்களா உங்களுக்கு ரோடு போறது? என்னமா இருக்குது. இருந்துட்டீங்க. சின்ன வயசுல இருக்கப்ப போட்டிருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கலாம். ஆமா. எல்லாம் காலம் போய் முடிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் உங்க வர சன்னதிகள், உங்க பிள்ளைங்களை இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிக்குவாங்க. அப்ப பேசிக்கலாங்கிறீங்க. சரி சரி. சாப்பிட்டாச்சுங்களா? ஓகே. இங்கெல்லாம் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தியாதான் கிடக்குது. சரி சரி. இங்க மேலாம் சுகாதார நிலையம் எதுவும் இல்ல? கீழே போனாதான் உண்டு ஹாஸ்பிட்டலுக்கு. முக்கியமா இங்க ஒரு சுகாதார நிலையம் ரோடு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கொண்டு வந்துருவாங்க. ரெகுலரா பாப்போம். எங்க வராங்க சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. சரிம்மா. ஓகே ஓகேங்க.
மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 பேர் தான் இருந்தாங்க, வயசானவங்க தான் இருந்தாங்க. அவங்க எதுவும் வேலைக்கு போல, வீட்டுல இருந்தனால அவங்க கிட்ட மட்டும் தான் இப்ப வீடியோ எடுத்தோம். ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் வீடுமே பூட்டிருக்கு. சாயந்தரம் ஒரு 5 மணி வாக்குல தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப ரோடு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து மேல கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்கிருந்து கீழே போக வேண்டியதா இருக்கு. ஒரு மாத்திரை டேப்லெட் ஏதாவது வாங்குறதா இருந்தாலுமே இங்க இருக்க ஸ்கூல் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் போயிடுறாங்களாட்டுங்க, மேல எல்லாம் யாரும் இல்லையாட்டுது. இந்த சாமை வரகை விவசாயம் மெயினா இதுதாங்க பண்றாங்க, மஞ்சள் பண்றாங்க. தேக்கு மரம் எங்க பார்த்தாலும் நிறைய இருக்கு மக்களே. வேலை செய்யறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க, முன்னாடி தான் இருக்கு. இந்த இடத்துல ஒரு தபால் நிலையம் இருக்கு பாருங்க, காட்டுறேன் பாருங்க மக்களே. பிரான்ச் மேலூர் பிரான்ச்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த கூட இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு போனாரு. இங்க பாரு தகவல் பலகை, கீழூர் ஊராட்சி, கீழூர் 1958 357 ஹெக்டர்ல, மக்கள் தொகை 2434. இதுல வெறும் 30-50 பேர் கூட இருக்க மாட்டாங்க இப்ப இருக்கிறீங்க. மொத்த வீடுகள் ஒரு 330 வீடுகள் இருந்திருக்கு. ஆழ்துளை கிணறு, அப்புறமேட்டு வண்ண தொலைக்காட்சி பெட்டி, தெருவிளக்குகள், சமுதாய கூடம் பாருங்க போட்டு பயங்கரமா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்ப கரண்ட்ல இல்லை, இது ஆரம்பிச்சப்ப இருந்திருக்கும். அப்படியே இங்க வாங்க, இங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. சுத்தியிலும் வீடு பாருங்க, இப்படிதான் வீடு, வேற எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அதான் பாருங்க அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, அங்கதான் நம்ம முன்ன போயிட்டு வந்துருந்தோம். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, அரசு பழங்குடியினர் நல உண்டி உறைவிட துவக்கப்பள்ளின்னு போட்டிருக்கு. கீழூர் போதமலைன்னு போட்டிருக்கு. எலெக்ஷன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பெட்டி தூக்கிட்டு வருவாங்க, வீட்டு வந்து இங்க வந்து ஓட்டு போட்டு போவாங்க. இங்க பாருங்க உயர்மின் கோபுரம் வந்து இந்த இடத்துல அமைச்சிருக்கிறாங்க மக்களே. இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை போதமலையோட மக்களோட வாழ்க்கை முறையே இதுதாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோடு போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்கிற மக்கள்லாம் ஹாஸ்பிட்டல் வந்துடும், அப்புறம் டிராக்டர் கொண்டு வருவாங்க, உழவு பண்றாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னதான் விவசாயம் இருந்தாலும் மழை பெய்யணுங்க, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பா மழை கண்டிப்பா வேணுதான். எங்கேயா இருந்தா கீழே இருந்தாலும் சரி மேலேயா இருந்தாலும் சரிங்க விவசாயம் செய்ய முடியும் மக்களே. பாருங்க சுத்திலும் பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த போதமலை வந்ததுல ரொம்ப 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 ஹாப்பிங்க. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் இங்க சுத்தமான காத்து இயற்கை இதெல்லாம் வந்து இருந்துச்சு, இதுக்கப்புறம் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். எதனால சொல்றேன்னா கொல்லிமலையில போயிட்டு எல்லாம் போற வழியெல்லாம் குடி நாஸ்தி பண்ணி பேப்பர் கீப்பர் போட்டு ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ரோடு போட்டாங்கன்னா இந்த மலையாவது தூய்மையா சுத்தமா வச்சிருக்க மக்களே. இங்க வர்ற மக்கள் வந்து பார்த்துட்டு இங்கே குடிச்சிட்டு கண்ணாடி உடைச்சு போறது, காகிதம்லாம் அப்படியே சாப்பிட்டு இது பண்ணிட்டு போறது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி பாக்குறேன். ஏன்னா ஒரு இடம் வந்து அமைச்சு கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து போட்டு கொடுக்குறாங்கன்னா அது சுத்தமா நம்ம தான் பயன்படுத்தணும். குடிச்சு அப்படியே போட்டு பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோடு இல்லை, ரோடு போட்டாங்கன்னா எல்லாரும் வந்து வண்டியில வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் வந்து இப்படி வந்து சுத்தம் இல்லாம இது பண்ணி வைக்க முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணி வச்சுட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. இதுக்கப்புறம் நல்லபடியா இந்த மக்களுக்கு ஒரு விடிவாலம் பிறந்துச்சுன்னே தான் சொல்லுவேன் இந்த சாலைனால. இன்னும் இதுக்கப்புறம் தான் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த லேண்ட் வேல்யூ, அப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த ஓட்டு வீடு கூட இல்லைங்க, அந்த கூரை வீடுலாம் நிறைய இருக்கு. அந்த கூரை வீடுலாம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் இனிமேட்டு இங்க மெத்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. அதே மாதிரி ரோடு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தார் சூடு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 6 மாசம் ஆயிரும். அதுக்கப்புறம் டெண்டர் விட்டு தான் வந்து தார் சாலை போடுவாங்க. இப்ப மண் சாலை மட்டும் தான் தீவிரமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மக்களே. இந்த டைம் பாட்டி சொன்னச்சுல தண்ணி ரொம்ப மழை பெய்யாதனால ரொம்ப கடுமையா இருக்கு, ரொம்ப தண்ணி இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாச்சு பாட்டிக்கிட்ட. ஓகே மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், போதமலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குள்ள மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.